நல்லா இருந்துச்சுண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி மூவி தான், சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா அவங்க ரோலை வந்து ரொம்ப லைவ்லியாக பண்ணியிருக்காங்க, ரியாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் மாதிரி தெரியல அப்படின்னு இல்லை, பட் அவங்களோட சஃபரிங்ஸும் அவங்களோட பெயின் எல்லாத்தையுமே வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது படம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. அதாவது எந்த மியூசிக்குமே வந்து நம்ம என்னடா இது அப்படிலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்தந்த ஆப்டாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. அவரும் ரொம்ப லைவ்லேயே நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அது ஆக்டிங் மாதிரியே இல்லை, அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கேமரா இருக்குது, அந்த கான்ஷியஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நல்லா நடிச்சிருக்காரு. அவங்களுக்கு அந்த வெட்டிங் ஒன்று நடக்கும், அந்த டைமில் வந்து அவங்க அப்பா அந்த சீன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக நடிச்சிருக்காரு அவர். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா கொண்டு போனாங்க. என்னோடய கசின் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஹபீபி படம் இது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை பற்றின படம். இது ஒரு பெரியவங்கலேருந்து இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க இந்த ஜென்ரேஷன் வரலையும் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். ரொம்ப அழகாக இருக்குது. கேமரா ஒர்க்குலேருந்து மியூசிக்லேருந்து நடித்த நடிகர்லேருந்து அந்த ஒரு 3 வாழ்வியலை 3 காலகட்டத்தை சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நல்ல படம், எல்லாரும் பாருங்க. டைரக்ஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு குடும்பத்தில் கேப்டன் ஒரு ஒவ்வொரு சைட்லேயும் அந்த சினிமாவில் அந்த கேப்டனுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இயக்குனர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நடித்த நடிகர்கள், இசை, ஒளிப்பதிவுன்னு எல்லாமே, நான் சினிமாக்காரங்கிறதுனால அப்படி சொல்கிறேன், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான படம், கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மன திருப்தியோடு வெளியில் வரேன். எல்லோரும் பாருங்கள். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் நல்லா பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஈஷா நல்லா நடிச்சிருந்தார். அவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிமாக இருந்தாலும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மாளவிகாவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக, யூனிக்காக. முஸ்லீமோட கலாச்சாரம் ஃபுல்லாக என்டையராக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இன்னும் வில்லேஜ் சைட்லலாம் எப்படி வந்து இன்னும் அந்த டிகிரேடேஷன் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஹாப்பியாக ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஹாப்பியாக போகுது, அப்புறம் எமோஷ்னலாக போகிற மாதிரி போகுது. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் நல்லா யூனிக்காக, கான்செப்ட் ஃபுல்லாக யூனிக்காக எடுத்திருக்காங்க. பொதுமக்கள்னால் இப்போது முஸ்லீமுக்கு மட்டும்தான் இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தெரியும். ஹிந்து, கிறிஸ்டின், அதர் ரிலீஜனுக்குலாம் தெரியாது. அவங்களாம் இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் இப்படிலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. படம் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்கூல் டைம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அவர் வந்து ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவருக்கு பார்த்த போனால் அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எமோஷ்னலாகவும் இருக்குது, அதே மாதிரி என்ஜாயபிளும் இருக்குது. ஆமாம், எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட். அப்புறம் ஃபஸ்ட் ஹீரோயின் மட்டும் ஏற்கனவே நிறைய படம் நடிச்சிருக்காங்க. மிச்சவங்க எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு 2 மியூசிக் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. ஒன்று கிளைமேக்ஸு, அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கூல் டைமில் வந்த சாங்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா ஃபஸ்ட் ஆஃப் நல்லா ஜாலியாக இருந்தது. ஸ்கூல் லைஃப், லவ் ஸ்டோரிஸ் எப்படி இருந்தது அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஓகே தான். மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி மூவி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் மறக்காமல். ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு 4 செவுரு இல்லை, ஃபேமிலியாக வாழ்கிறது தான் லைஃப் அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுமே ரியலாகவே நடிச்சிருந்தாங்க. மியூசிக் வந்து ரிலீக்ஸ் ஒன்று பார்த்து எழுதியிருந்தாங்க. ரொம்ப லைஃபோட கனெக்டடாக, எமோஷ்னலாக படமே வந்து செமையாக இருந்துச்சு. அந்த ஹீரோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாமே ஒரு ரியல் லைஃப் பார்த்த மாதிரி இருந்தது. மூவி பார்த்த மாதிரி இல்லை, ரியலாகவே லைஃப்பில் ஒரு ஸ்டோரியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியை விட்டுட்டு ஃபாரின் லைஃப்பை வந்து வாழ்கிற ஒரு ஃபேமிலிக்குமே கனெக்ட் ஆகும். ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை விட்டு போய் அவங்க அங்கே கஷ்டப்படுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ ஒரு இதுவாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அப்படி ஒரு மாதிரி எமோஷ்னலாகவே கனெக்டடாக வச்சுருந்தாங்க. ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அசுராஜா, மகேஷ் முத்துசாமி, அந்த ஹீரோ நடித்த பையன், சாம்சிஸ் மியூசிக்கு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு வாழ்வியல் படம். அவங்கள்ட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுங்கிறத இந்த படத்தை பார்த்திங்கன்னா கற்றுக்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். வன்முறை இல்லாத, ஜாதி வெறி பேசாத, மதவெறி பேசாத ஒரு அழகான சினிமா ஹபீபி. அந்த படம் அண்ட் ஹபீபி வந்து ஒரு ஃபீல் குட் மூவி.
ஐ திங்க் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் ஃபிலிம் நான் பார்க்குறது. ஸோ எல்லா ட்ரெடிஷன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுருக்கேன். பிகாஸ் நிறைய படத்தில் இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மூவி சூப்பர் ஹிட் ஆகும். சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டோரி லைனே வேறு, பிகாஸ் இட் இஸ் ஆல் முஸ்லிம் ஓரியன்ட். ஸோ ஃபீல் லைனே வேறு. கஸ்தூரி ராஜா ஆக்டிங் சூப்பராக இருந்தால். அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ஃபிலிம் அவங்க நடிச்சது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நாங்களும் பார்க்கவே இல்லை தட் இவங்க இப்படி நடிச்சிருப்பாங்கன்னு. மியூசிக் ரொம்ப மெலோடியஸாக எல்லா சீனுக்கும் ஏற்ற மாதிரி அவங்கள ஃபீல் குட் மூவியாக பண்ணியிருந்தாங்க. புது ஹீரோ சூப்பராக இருந்தாங்க. டெபியூக்கு ரொம்ப சூப்பர். ஓவரால் நல்ல படம். ஐ சஜஸ்ட் எல்லோரும் வாட்ச் பண்ணணும்.